கருவில் சுமந்தவளையும் உன் தாய், உன் கருவை சுமந்தவளை உன் மனைவி, ரெண்டு பேரும் வாழ்நாள் மறக்க விட ஆண்கள். அவ்வளவு என்னை திட்டுறாரு, என்னை அடிக்கிறாரு, என்னை அடிக்கிறாரு சொல்ற ஆண்களை நீங்க குழந்தை பிறக்கிறப்ப உங்க வார்டில் குழந்தை பிறக்கிற வார்டில் பக்கத்துல பிரசவம் நிக்க வைக்க நீங்க கத்தி துடிச்சு குழந்தைய பிறக்கிறதா இருந்தாலும் பார்த்தாருன்னா உங்கள் ஜென்மத்துக்கு இவ்வளவு வலியோட குழந்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு உங்களை திட்டக்கூட மாட்டார். அந்த அளவுக்கு பெண் வலிமை, வலியும் அவ்வளவு அதிகம், வலிமையும் அவ்வளவு அதிகம். அதனால உண்மையிலேயே நீங்கள் பணத்தை கொடுக்கலாம் ஆண்கள், ஆனால் நல்ல மனத்தை கொடுப்பவள் பெண் தான். அவள் வந்த பின்னாடி வீடே என்ன சொல்றான், அவன் வந்த ராசி இப்படி எனக்கு ஆயிடுச்சு. இன்னொன்று குழந்தை செல்வம், எவ்வளவு டென்ஷனோட வீட்டுக்கு வரும்போது அந்த சின்னஞ்சிறார்கள் பேசுகிற மழலை சொல்லை கேட்குறப்ப நம்மளுக்கு மகிழ்ச்சி கூடும். ஆக குழந்தைகளோடும் மனைவியோடும் வாழ்கிற அந்த அருமையான குடும்பம், அதனால குடும்பம் ஒரு கோயில் சொன்னது உலகத்தையே எந்த நாட்டுங்கிற குடும்ப படம் சொல்லி உலக நாடுகளே எத்தனையோ மொழிகளில் படம் இருக்கு. குடும்ப படம் பார்க்குறதே நம்ம தமிழ் படத்தில் மட்டும்தான். அப்படியாப்பட்ட உலக நாடுகளே வியந்து ஆச்சரியப்படுறது ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்றாங்களா, ஆச்சரியமா இருக்கு. உலக நாடுகளே, பணக்கார நாடுகளே இந்த ஏழை நாடை பார்த்து ஏங்குற ஒரே விஷயம் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம். அதை போற்றி பாதுகாக்கிறது தாய்க்குளங்கள் தான் அவங்களுக்கு. அதனாலதான் தாய் பெண் தெய்வத்துக்கு இத்தனை விழா எடுக்கிறோம். மாரியம்மன், காளியம்மன், முத்துமாரி, காளியம்மன், உக்காளியம்மன், ராக்காயம்மன் எல்லாமே அம்மனா ஏன் வழிபடுறோம்னா அவருடைய பொறுமையும் அதிகம், அவருடைய அன்பும் அதிகம் என்று சொல்லி திருமணத்திற்கு பின்பு குழந்தையோட மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை என்று சொல்லி அருமையாக கேட்டு சுவைத்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிற மரியாதைக்குரிய ரியல் எஸ்டேட் ரவீந்திரன் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாரும் பேரன்போடு கேட்டு மகிழ்ந்து உங்களுடைய அன்பை செலுத்திய அத்தனை மக்களுக்கு நன்றி சொல்லி காலம் காலமாக உங்க ஊரில்